கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் சொல்லி வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதையே போல் தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமைன்னு சொல்லி அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒரு மனதாய் கூடி ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ இன்றைய வாசகங்களை நாங்கள் வாசித்து தியானித்து இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாசகங்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் கற்றுக் கொடுப்பதாகவும் இருப்பதால் நாங்கள் இந்த வாசகங்களை பக்தியோடு வாசித்து தியானித்து மறைவுண்மைகளை அறிய செய்யும்படி தேவரீர் தாமே எங்களோடு இருந்து எங்கள் வாயில் நீர் இருந்து நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். நீர் வழிநடத்தும், நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். அடியேன் எளியன், நான் எளியவன், சிறியவன், ஒன்றுக்கும் உதவாதவன். என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை ஸ்துதிக்காமல் யாரை நான் ஸ்துதிப்பேன்? இன்றைய திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஆமென். நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆதலால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுப்பவர். ஆதலால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுப்பவர்.
அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடைபெற்ற மரம் போல் இருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆமென். ஆமென். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி. நற்பேறு பெற்ற பிள்ளைகள் இதோ இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெப குழுவிலே காலை மாலை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நற்பேறு பெற்றவர்களே. ஆமென். ஆமென். நீங்கள் அனைவரும் நற்பேறு பெற்றவர்கள், அருள்மிக பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய சமூகத்திலே அமரக்கூடிய கிருபையும் கருணையும் பெற்றவர்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் இதில் குறிப்பிட்ட ஒரு சிலராகிய நீங்கள் மட்டும் தொடர்ந்து நான் ஆண்டவருக்கு உண்மையாக அந்த ஊழியத்தை செய்வேன், எத்தனை சோதனைகள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், மனபாரங்கள், மன துயரங்கள், தொல்லைகள் எத்தனை வந்தாலும் அந்த நேரத்திலே நான் ஆண்டவருக்காக வந்து நிற்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் நற்பேறு பெற்ற பிள்ளைகள், நல்ல பெயருள்ள பிள்ளைகள். உங்கள் பெயரிலே இருக்குது நற்பேறு, நல்ல பெயர். உங்கள் பெயர் ஒவ்வொருடைய பெயர்லே எல்லாம் நிறைந்திருக்கிறது. விசுவசிக்கணும். ஆமென். ஏன் அந்த தெய்வ பயத்தில் வந்து உட்கார்றோம்? அந்த பயம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். ஆனா அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க, திருப்பாடல் 4 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்வதை போல திருப்பாடல் 4:6 வாசிக்கலாமா? ஆமென். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர்? நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுற பிள்ளைகள், அது அனுதினம் அவருடைய வார்த்தை வசனங்களை கேட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிற பிள்ளைகள். ஆமென். அந்த திருச்சட்டத்தை, இந்த இறை வார்த்தைகளை தினந்தோறும் இரவும் பகலும் சிந்திக்கிற பிள்ளைகள் நீங்கள் பேர் பெற்றவர்களே. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கப்பட்டிருக்கின்றால், அது நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீர் வற்றக்கூடாது. ஆமென். அதுதான் அந்த ஜீவ தண்ணீர், ஆவியானவருடைய அந்த ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் எப்பொழுதும் நம்முடைய கால்கள் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், பருவ காலத்தில் கனி தருகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. பருவ காலத்தில், ஏற்ற காலத்தில் கனி தருகிற பிள்ளைகள், கனியும் தந்து என்றும் பசுமையாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டோடைய வார்த்தை டெய்லி உங்களுடைய மேலே அந்த நனைத்தல், தூய ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தினால், இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நாம் அப்படியே இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும்
அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ராஜா ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே, அதிகாலையில் தேடுறீங்க, ஆர்வமுடன் வரீங்க. அந்த ஆர்வம் உள்ள பிள்ளைங்கள் தான் நற்பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. அந்த உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த பசுமை உங்கள்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. அவருடைய பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த நிறைவான ஆவியானவர் நம்முள் குடிகொள்ளும் பொழுது, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவி யானவரே. அவர் வந்தால் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகள் அனைவரையால் அவருடைய பிரசன்னத்தில் இதோ உன் அடிமை என்று முழங்கால் படிவிட்டார். அல்லேலூயா. அன்னை மரியாளுடைய இந்த அக்டோபர் மாதம் தாய் மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம் என்று சொன்னால், தாய் மரியாள் நடந்ததை போல அக்டோபர் 31 நாட்கள் என்று சொன்னால், அந்த 31 நாட்களும் எவ்வாறு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிலே 3 மாத காலம் அவளுக்கு பணி செய்து வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வாறு அங்கே பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருவருமாக தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்துதித்து கொண்டிருந்திருப்பார்கள். அல்லேலூயா. மரியாவின் பாடலை அவர்கள் 2 பேருமாக சேர்ந்து துதித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் எலிசபெத் அம்மாள் கருவுற இயலாதவளுக்கு ஆண்டவர் ஒரு கருவை கொடுத்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக யோவானை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அது ஆண்டவருடைய திட்டத்தில் இருந்து அதுவரை குழந்தை பிறக்கலை, அதுவரை எலிசபெத் அம்மாளுக்கு குழந்தை பிறக்கலை. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இதோ ஒரு தூதனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இதோ ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அல்லேலூயா. அதுதான் ஆவியானவர் சொல்ல அந்த வசனம் தான் மலாக்கி 3:1. ஆமென். இதோ வாசிக்கலாம். மலாக்கி 3:1. ஆமென். இதோ 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 நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார்.
அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். அல்லேலூயா. படைகளின் ஆண்டவர். ஆமென். 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 படைகளின் ஆண்டவர். ஆனா நம்ம இந்த வார்த்தையை கேட்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மலாக்கி 2:17 நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? மலாக்கி 2:17 வேறு யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஆமென். உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள். எவ்வகையில் அவரை நாங்கள் சோர்வடைய செய்தோம் என்று வினவுகிறீர்கள்? தீச்செயல் புரிவோர் அனைவரும் ஆண்டவர் கண்ணோக்கில் அவர்கள் நல்லவர்களே. அல்லேலூயா. அவரும் அவர்கள் மட்டில் பூரிப்படைகிறார் என்று சொல்லுகிறீர்கள். அல்லது நீதியின் கடவுள் எங்கே என்று கேட்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம அப்படிதான். நமக்கு தேவையாக இருக்கும் பொழுது, நமக்கு தேவையா இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து விழுந்து மன்றாடுறோம். எனக்கு அப்படி வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, கொடுங்க 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 கொடுங்க. மன்றாட்டு விண்ணப்பங்கள் கொட்டுறோம். ஆனால் திருப்பாடல் 1:4 சொல்லுகிறது இந்த பொல்லாரை குறித்து. பொல்லார் அப்படி அல்ல. அவர்கள் காற்றடித்து செல்லும் பதர். அல்லேலூயா. பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார்கள். அல்லேலூயா. பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் பொல்லாரின் வழியே. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாயை திறந்து வாசிங்க. அதனாலதான் உங்கள் பேச்சுகளால் ஆண்டவரை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். அவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்முடைய நிலை தடுமாறுகிறது. ஏன் சோர்வு? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதனால தான் மலாக்கி 3:6 அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? ஆமென். யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், அதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள். அவர் மாறாதவர். இன்னைக்கு நம்மெல்லாம் அழியாமல் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளெல்லாம் ஏதோ ஒரு திட்டத்திற்காக ஆண்டவர் எடுத்து நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
நம்மளை எல்லாம் இன்னும் அழியாமல் வைத்திருக்கிறார் என்று கொண்டு சொன்னால் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. நாம் எல்லாரும் மனமாறி ஆண்டவரிடத்திலே முழுமையாக திரும்ப வேண்டும் என்பதே அவரது விருப்பம். ஆமென். நமக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்ம தான் நம்முடைய சொந்த இஷ்டப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அதனால தான் நம்ம அழியாமல் இன்று வரை காப்பாற்றப்பட்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளே, ஆமென், ஆமென். இல்லாட்டி நம்ம பண்ணுற பாவம், நம்ம பண்ணுற அட்டுழியம், நம்ம பண்ணுற பேச்சு வார்த்தைகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு நொடி பொழுதில் நம்மளை தூக்கி வீசியிருப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னும் அழியாமல் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. ஆமென். யோனாவை குறித்து நாம் பார்த்தோம். யோனா எவ்வளவுதான் டைவர்ட் ஆகி போனாலும் ஆண்டவர் யோனாவுக்கு கருணை காட்டினார். அல்லேலூயா. இரக்கம் காட்டினார். 5 பாகங்களாக யோனா புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆவியானவர் நமக்கு தெள்ள தெளிவாக கடந்த ஒரு வாரமாக எடுத்து கூறினார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த குழுவிலே வந்து அமர்ந்தவர்கள் முழுமையாக அதை கேட்டிருப்பீர்கள். கேட்காதவர்கள், வர முடியாதவர்கள் அனைவருக்கும் யூடியூபில் இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், சேவ் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா. அதை நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஆமென். எப்போ வேணாலும் கேட்கலாம். அல்லேலூயா. நான் இருந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழியாது. ஆமென். ஒருவேளை நான் இந்த குழுவில் இருக்க முடியல, ஆண்டவர் சித்தமாச்சு, ஆண்டவர் என்னை எடுத்துட்டாருன்னு சொன்னால் கூட அந்த யூடியூபில் உள்ள செய்திகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு காலம் வரும், அப்போ நீங்கள் அதை எடுத்து வாசிக்கும் போதோ, அதை எடுத்து கேட்கும் போதோ, இல்லை குழுவில் ப்ரேயர் நடத்துகிறவங்க அதை போட்டு காட்டும் பொழுதோ யோசனை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ புரியாது. ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதனுடைய பொக்கிஷம் நமக்கு புரியாது. அந்த பொக்கிஷத்தை இழந்த பிற்பாடு தான் புரியும். ஐயோ, இந்த பொக்கிஷத்தை இழந்துட்டேனே. எல்லாருக்கும் தான், எனக்கும் சரி உங்களுக்கு சரி. அல்லேலூயா. ஆமான் வாழ்ந்தவர்களே, ஆண்டவர் பாருங்க ரொம்ப வேதனையோடு சொல்றாரு. 13ஆம் வசனம் மலாக்கி 3 வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை, எனக்கு எதிராக நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே, எனக்கு எதிராக கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள். ஆயினும் நம்ம சொல்கிறோம், நாங்கள் என்ன ஆண்டவரை பேசிட்டோம், நாங்கள் அப்படியே தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் என்ன பேசினோம் என்று கேட்கிறோம். உண்மைதானே? அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதனை பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு வாரமும் கூப்பிடுறாரு, ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறாரு, ஒவ்வொரு வாரம் தாய் வீட்டுக்கு கூப்பிடுறாரு ஆராதனை செய்கிறதுக்கு. வாங்க வாங்க வாங்க, என்னை வந்து பார்க்குறது யாருமே வர்றதில்லைன்னு வேதனையோடு அங்கே தாய் வீட்டில் அம்மா வேதனையோடு என் பிள்ளைங்க வர்றதில்லையேன்ற கவலையோடு காத்திருக்கிறார். ஆனால் நம்ம நேரம் இல்லை, சமயமில்லை, எனக்கு வேலை அதிகம், பளு அதிகம் சொல்கிறோம். அவருக்கு எதிராக கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள், ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். 14ஆம் வசனத்தில் இன்னும் அழகாக சொல்லுது. வேறு யாராவது வாசிக்கலாம். 14ஆம் வசனம். கடவுளுக்கு ஊழியம் செய்வது நீ, அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன்
மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? ஆமேன் ஆமேன். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம எல்லாரும் மனசிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்கும். பேதுரு சீடர்களும் கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், அவருடைய வார்த்தை வசைகளை வாசிப்பது வீண், அதை கடைபிடிப்பது ஒழுகுவது வீண். படைகளின் ஆண்டவர் திருமண் மனவருந்தி நடந்து கொள்வதாலும் எனக்கு என்ன பயன் என்று வினவுகிறவர்கள் அநேகம் ஏராளம். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைதானே? காலையில் ஆராதனைக்கு வந்தால் சாயங்காலம் வரமாட்டோம், சாயங்காலம் வந்தால் காலையில் வரமாட்டோம். வரமாட்டோம். ஏன் முடியல? இல்லை 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 இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இல்லாமையே போயிடும். இருக்குது 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 என்று சொல்லிப்பார், எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா. இல்லை 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 இல்லை, நலமில்லை, என் உடலில் நலமே இல்லை, இல்லை இல்லை இல்லை. இந்த இல்லைன்ற ஆல் இஸ் வெல் எப்பொழுது உங்கள் மனசுக்குள்ள உங்கள் வார்த்தை வர வேண்டிய எப்படின்னா ஆல் இஸ் வெல் சொல்லுங்கள் எல்லாரும். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். எல்லாம் நான் ஆசீர்வாதமாக, எப்போ உன்னை கேட்டாலும் சொல்லணும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆமென். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். எங்கே இருக்கிறேன் பிரதர்? ஒரு நாள் ஒன்று போனால் ஒன்று இழுத்துக்குது, ஒன்று போனால் ஒன்று இழுத்துக்குது, முடிஞ்சா வரதேன் போகிறேன், ஏதோ வரேன் ஏதோ போகிறேன், எப்படியோ போகுது. கடமைக்காக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, அவர் திருமுன் மனவருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன் என்று நாம் வினவி நம்மையே நான் சரி இன்னைக்கு படுத்துக்கலாம், இன்றைக்கி எழுந்திருக்க வேண்டாம், இன்றைக்கி தூங்கிக்கலாம். இன்றைக்கி தூங்கிட்டு இருக்குதுங்க சில கழுதைகள்லாம், கட்டப்பட்டிருக்கிற கழுதைகள். அந்த கழுதைகள்லாம் ஆண்டவருக்கு வேணும், அவிழ்த்து கொண்டு வருவார். அல்லேலூயா. அடி கொடுத்து கொண்டு வருவார். ஆமென். அடி கொடுத்து கொண்டு வருவார். அந்த கழுதை, கட்டப்பட்ட கழுதை போய் அவிழ்த்துட்டு வான்னு சொல்லி சீடர்கள் அனுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கழுதை கேட்டா யாராவது ஏன் இந்த கழுதைகிட்ட போய் கேட்குற, ஏன் இந்த கழுதையை அவுக்குறேன்னு கேட்டா அந்த அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லு. ஆமென். இன்னைக்கு அநேக கட்டப்பட்ட கழுதைகளை ஆண்டவர் அவிழ்ப்பார். ஆமென். அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கழுதைகளை ஆண்டவர் கொண்டு வர அவர் தொடர்ந்து தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிடுவார். கட்டளையிட்டபடியே மீனின் வயிற்றில் இருந்த யோனாவை கரையில் கக்கியது. அல்லேலூயா. அந்த வயிற்றில் இருக்கிற யோனா வெளியே வரணும்னா ஆண்டவருடைய கட்டளை அவசியம். ஆமென். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே யோனாவை மீனின் வயிற்றில் ஆண்டவர் பிரசன்னமாய் அமர செய்தார். அல்லேலூயா. அவர் ஏற்பாடு செய்து யோனாவை சேஃபாக கொண்டு வரார். 3 நாளாக அல்லும் பகலும் இரவும் பகலும் தியானிக்க, ஸ்துதிக்க, ஜெபிப்பதற்காக. அல்லேலூயா. மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கு. அவனுக்குள்ள இருக்கின்ற அந்த ஈகோ, அவனுக்குள்ள நான் இறைவாக்கின எனக்கு தெரியும், நீர் இப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியும், தண்டிப்பீர் என்று சொல்லுவீர், தண்டிக்க மாட்டீர் என்பது எனக்கு தெரியும், நீர் இரக்கமுள்ளவர் அதுவும் எனக்கு தெரியும், இதனால தான் அப்பவே சொன்னேன் சொல்லி ஆன்மீக அகங்காரத்தோடு யோனா பேசுவார். அல்லேலூயா. யோனாவுக்கு கோபம். நினிவே மக்கள் சாக்கு உடை அணிந்து, அரசன் முதல் ஆண்டி வரை சாக்கு உடை அணிந்து ஆண்டவர் சமூகத்திலே இறந்து மன்றாடி, எல்லாரும் விலங்குகள் முழுக்கம் எல்லாரும் சாக்கு உடை அணிந்து ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ராஜாவுடைய ஜெபம் எப்படி? கடவுள் ஒருவேளை நம்மளை காப்பாற்றுவார். ஆமென்.
ஆமென். ராஜா ஆணவத்தோடு கேட்கல, அதிகாரத்தோடு ப்ரேயர் பண்ணல, ஆணவத்தோடு சொல்லலை. கடவுள் ஒருவேளை நம்மளுடைய குற்றங்களை மன்னித்து அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து நம்மளை தப்புவிப்பார் என்று சொல்லி ராஜாவுடைய ஜெபம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாழ்ச்சியுள்ள ஜெபம். ஒருவேளை அவன் நூற்றுவ தலைவர் சொல்வது போல், ஆண்டவரே, என் இல்லத்தில் நீர் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் மகள் குணமடைவாள். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அந்த தாழ்ச்சியுள்ள ஜெபம். அதனால தான் சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள இஸ்ரேல் மக்கள்கிட்ட நான் பார்க்கலையேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே, இன்று கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண் என்று நினைக்காதீர்கள். அவருடைய வார்த்தை வசனங்களை கடைபிடிப்பதிலும் ஒழுகுவதாலும் ஆண்டவர் திருமண் மனவருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கென்ன பயன் என்று நினைக்காதீர்கள். அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென். இன்னைக்கு நம்ம அதுதான் அடுத்த வசனம் 15ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா வேகமாய்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? சொன்னமா இல்லை? எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். நான் காலையிலும் மாலையிலும் ஜபத்தில் உட்கார்றேன், எனக்கு தான் இந்த பாடு, ஒன்றுமே பண்ணாமல் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், அவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது என்று சொல்லி எத்தனை நாள் நம்ம முணுமுறுத்திருப்போம். எத்தனை நாள் எனக்கு மட்டும் ஏன் 5 மணிக்கே கால் வருது, என்னை மட்டும் ஏன் தட்டி தட்டி எழுப்புறார், என்னை மட்டும் ஏன் ப்ரெஷர் கொடுக்குறார், எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தொந்தரவு, நான் நிம்மதியாக இருப்பேன் எங்கேயாவது ஒரு மூலைன்னு சொல்லிய நாட்கள் உண்டு தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆமென். ஆண்டவர் கணக்கு கேட்பார். அந்த மாதிரி சொல்ல நாட்கள்லாம் போச்சு. ஒரு தாய், ஒரு வாலிப பிள்ளைகள் வாலிப பழத்தில் முடக்க அப்படியே முரண்டு தான் இருப்பாங்க, பசங்களாக இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும். ஒரு மெச்சூரிட்டி வரும்போது பாருங்கள், அந்த அப்படியே அந்த அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடும். அல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படி தான், நானும் அப்படி தான் இருந்தேன். அந்த மெச்சூரிட்டி இன்றைக்கி பாருங்கள், சில பிள்ளைங்க அந்த தாய்மை பேர் அடையிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டைலில் இருந்தோம், அந்த தாய்மை பேர் அடைஞ்ச பிற்பாடு அந்த குழந்தைய வயிற்றில் தொட்டு பார்க்கும்போது ஒரு மாற்றம். அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த குழந்தை தன்னுடைய தாயுடைய முலைப்பாலை குடிக்க வரும்பொழுது, அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பாலை ஊட்டும் பொழுது அங்கே வருகிறது தாயின் பரிவுள்ளம். அல்லேலூயா. அந்த தாயுடைய ரத்தத்தை, சொந்த ரத்தத்தை தன் பிள்ளைக்கு அந்த முலைப்பால் வழியாக அப்படியே கொடுக்கும்போது அந்த குழந்தை குடிக்கிறத பார்த்து அந்த தாய் படுற சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நேரத்தில் வர சந்தோஷம் அந்த குழந்தைக்கு ஆறுதல், பசி ஆற்றுவது மட்டுமில்லை, அந்த குழந்தைக்குடைய அந்த தாய் வயிற்றில் இருக்கின்ற அந்த ஆசைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பால் வழியாக அந்த குழந்தைக்கு போகுது. அல்லேலூயா. தாய் தன்னுடைய சொந்த ரத்தத்தை தான் பாலாக மாற்றி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஒரு காலத்தில் கொஞ்சம் வீம்பி பிடிச்சிருக்கலாம், கொஞ்சம் ஆய்வு இருந்திருக்கலாம், ஆனால் அந்த தாய்மை பேர் அடைஞ்ச பிற்பாடு அந்த தாழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லேலூயா. அதுதான் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும்
என் ஏசையா உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போது என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போது என் வாழ்விலே. அந்த அரவணைப்பு, அன்பின் அரவணைப்பு, பாசத்தோடு வருகின்ற அந்த உண்மையான அரவணைப்பு, அது ஒரு நிமிஷமாக இருக்கட்டும், 2 நிமிஷமாக இருக்கட்டும், 1 மணி நேரமாக இருக்கட்டும், 2 நேரமாக இருக்கட்டும், அது மாறாத அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த அரவணைப்பு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். அந்த அரவணைப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் அந்த அரவணைப்பு நமக்கு கிடைக்காம போயிருமோ, அந்த அரவணைப்பு எனக்கு இல்லாமல் போயிருமோன்ற ஏக்கம் வரும்போது தான் கடும் சொற்களை நாம் உதிர்த்து வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அரவணைப்பில் எப்பொழுது இருக்காதான் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாடலாம் அந்த பாடல் வரிகளை எப்போதும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 16ஆம் வசனம் மலாக்கி 3:16 அழகாக சொல்லிவிடும். அப்போது ஆமென். ஆமென். அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர். மறுபடியும் வாசித்தாங்க. அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர். இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த கூகுள் மீட்ல ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யறோம்? உரையாடி கொள்கிறோம். ஆமென். என்ன சந்தேகமா இருக்கா? உரையாடுறது இல்லையா? பேச்சு ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்க வாசிக்கிறீங்க, நான் சொல்றேன். இதுதான் உரையாடல் ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக. ஆமென். நான் ஆமென் சொல்லும்போது நீங்க எல்லாரும் ஆமென் சொல்லணும். ஆமென் சொல்லல நீங்க உரையாடலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு உரையாடணும். அதுதான் உரையாடல். ஆமென் அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது ஆண்டவரோடு உரையாடுறீங்க. ஆமென். ஆண்டவரும் அதை உன்னிப்பாக கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் அதை உன்னிப்பாக கேட்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவரும் அதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென்.
அதனால தான் மலாக்கி 3:6 சொல்லுகிறது, யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், அதனால் தான் நீங்கள் இன்னும் அழியாது இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதை உன்னிப்பாக கேட்கிறார். ஆமென். 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 அப்போ ஒவ்வொரு நாளும் காலை மாலை அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ற பிள்ளைகளுக்கு அவருடைய நினைவு நூலில் நம்முடைய பெயர்கள் அவருடைய திருமுன் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய திருமுன் நம்முடைய பேரெல்லாம் டெய்லி ரிஜிஸ்டர் ஆகுது. ஆமீன் ஆமீன். ஆமென். ஆமென். காலையில் வரவங்களுக்கு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர், எஸ். ஈவினிங் வரவங்களுக்கு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், எஸ். இத்தனை மணிக்கு வந்தாங்க, இத்தனை மணிக்கு போயிட்டாங்க, இத்தனை மணிக்கு வந்தாங்க, இத்தனை மணிக்கு போயிட்டாங்க, இவ்வளோ வாசித்தாங்க, இவ்வளோ பாட்டு பாடினாங்க, இவ்வளோ அருமையாக ஜெபிச்சாங்க, இவ்வளோ பண்ணாங்க, எல்லாம் அங்கே ரெக்கார்டிங். ஆமீன். ஆமென். ஆமென். அவருடைய நினைவுகளில் எழுதப்படுது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நேற்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என்னை குறித்தும் வாசிக்கலாம். ஆமென். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரினாலும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? பயன் என்ன? என்னை என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானதூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார். ஆமென். 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 தூய மாட்சியோடு வரும் பொழுது வெட்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு ஆண்டவர் நேச்சை கொடுத்தாரா கொடுக்கலையா? அல்லேலூயா. கொடுத்தார். அதை இன்னைக்கு எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். ஆமென். அதை நீங்க உணர்றதே இல்லை. வெளிப்பாடு அதான் அந்த வெளிப்பாடு வரும். ஆமென். ஆமென். அதனால தான் ஆண்டவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூலில் ஒன்று நம்மளுடைய பெயர் எழுதப்படுகிறது. அவர் வரும் நாளில். ஆமென். ஆமென். அவர் வரும் நாளில் அவர் நம்முடைய பேரெல்லாம் அங்கே இருந்துச்சுன்னா, எஸ் என்னுடைய பிள்ளைங்கப்பா, இது என்னுடைய செட்டு, பார்க்கும்போதே சந்தோஷம். எஸ் 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 இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவில் காலையில் மாலையில் 5 வருஷமாக எனக்காக வேலை செஞ்ச பிள்ளைங்க வாங்க. அப்படியே அப்படியே அரவணைச்சுக்குவார். வாங்க பேறு பெற்றவர்கள், நீங்கள்லாம் பேறு இரவும் பகலும் எனக்காக உழைச்ச பிள்ளைங்க வாங்க. உங்களுக்காக நான் சீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க என்னோட உட்காந்து என் கூட ஜாலியாக இருக்கலாம். வாங்க. அங்கே பசி இருக்காது, நோய் இருக்காது, நோக்காடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. அப்படியே வானதூதர்களைப் போல வெண்ணாடை அணிந்து அப்படியே அழகாக இயேசு கூட சுட்டிகிட்டே இருக்கலாம். அந்த பாக்கியத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் பாடுபடணும். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது வெட்கப்படுற மாதிரி கூடி குறுகி நிற்காதே. கூனி குறுகி நிற்காத, தைரியமா எழுந்து நில், பிரகாசிச்சு நில். அல்லேலூயா. அதனாலதான் 17ஆம் வசனத்தை சொல்றாரு. வாசிமா அனிதா. 17ஆம் வசனம். நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். ஆமென்.
அப்போ அவருடைய புஸ்தகத்தில் நம்ம பேரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டே இருக்குது, டெய்லி ஆகிட்டே இருக்குது. எத்தனை பேர் காலையில் வரீங்க, சாயங்காலம் வரைக்கும், காலையில் வரீங்க, சாயங்காலம் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டே இருக்குது. நம்மெல்லாம் அவருடைய தனி பெரும் சொத்து, உரிமை பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், முன் அறிந்திருந்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கினார், தன்னுடைய மாட்சியில் பங்கு வர செய்கிறார். அல்லேலூயா. இம்மையிலும் 100 மடங்கு, மறுமையிலும் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். என் பொருட்டும் என் வார்த்தையின் பொருட்டும் உங்களை அநேகர் இகழ்ச்சிக்குள்ளாக்குவார்கள், இகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். 100 மடங்கு ஆசீர்வாதம். மார்க் நற்செய்தியிலே நம்ம வாசித்திருக்கிறோம், பல தடவை சொல்லியிருக்கோம். இம்மையிலும் ஆனால் கொஞ்சம் இன்னல்களும் உண்டு. ஆமென். கொஞ்சம் தொந்தரவும் இருக்கும். ஆமென். அந்த தொந்தரவை கண்டு நீ பயந்துராத, ஓடி போயிடாத. அல்லேலூயா. அந்த தொந்தரவு இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை தேட முடியும். அந்த தொந்தரவு நமக்கு இல்லைன்னா ஆண்டவரை மறந்துடுவோம். அல்லேலூயா. அதனால தான் ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். ஆமே. ஒரு அப்பா தன் பிள்ளை மீது கருணை காட்டுவது போல நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அல்லேலூயா. அப்போ 18ஆம் வசனத்துல இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. அப்போது நீங்கள் அப்பொழுது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. அந்த வேற்றுமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தம் தூய வானத்திற்கும் உரிய மாட்சியோடு வரும்பொழுது அவர் வெட்கப்படுவார். அல்லேலூயா. ஆனா அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கு பார்த்து அவர் வெட்கப்படுவார். ஆமென். கூடி குறிஞ்சி நிற்க கூடாது. அந்த நேரத்துல அந்த வேற்றுமையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் கேட்கறது என்ன? யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், அதனால் தான் நீங்கள் இன்னும் இன்னும் நம்ம அழியாமல் இருக்கிறோன்னா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் முடிகிற வரைக்கும் அவர் நம்மளை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவரால் முடியாத 5 காரியங்கள் இருக்கிறது. அந்த 5 காரியங்களை யாராவது ஒருத்தர் தெளிவாக சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5. எஸ். ஆண்டவர் தான் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டார், உடன்படிக்கையை மாற்ற மாட்டார். ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவரால் மீற முடியாது. ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவரால் மீற முடியாது. நமது பாவங்களை அவரால் நினைவில் வைக்க முடியாது. நமது பாவங்களை அவரால் நினைவில் வைக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை கைவிட முடியாது. ஆண்டவரால் உன்னை கைவிட முடியாது. ஆண்டவரால் உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் செயலாற்றும் அந்நாளில் நீங்கள் எல்லாரும் என்னுடைய தனி பெரு சொத்து தான் பிள்ளைகளே. அது மறந்து போயிடணும். என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொத்து, என் வீடு, என்னுடைய சொத்து, என் நகை, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் விடுறோமா? விடுறது இல்லையே. அது மாதிரி தான் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைங்க, ஊழிய செய்கிற பிள்ளைங்க ஆண்டவருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஆமென்.
ஆண்டவருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. 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 மறந்துடக்கூடாது. ஊழியம் செய்யாதோருக்கும் ஊழியம் செய்வோருக்கும் உள்ள வேற்றுமையை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆமென். ஆமென். இறுதி ஜெபம் சுருக்கமாய். அல்லேலூயா. ஆமென். எங்கள் அன்பை நேசித்த தேவனே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்று இந்த மலாக்கிய புத்தகத்தின் வழியாக இந்த ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பயனுள்ளதாக கொடுத்தீரப்பா. யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர் என்று நீர் சொன்னீர் தகப்பனே. ஆமாப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம் ராஜினி. நாங்கள் மாறினாலும் நீர் எங்கள் மாறாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. என்னிடம் திரும்பி வாருங்கள், நானும் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நீர் சொன்னீரப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றாலும் நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறீரப்பா. என்றும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அப்பா நாங்கள் உமக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் காணப்பட வேண்டும் ரஜினி. இன்றைய அப்பா எங்களுக்கு இந்த காலையிலும் மாலையிலும் இந்த கூகுள் மீட் வழியாக இந்த ஒரு அருமையான இறைவார்த்தையை கேட்கக்கூடிய அப்பா உம்முடைய சமூகத்தில் அமரக்கூடிய இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீர் தகப்பனே. அதுக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து அப்பா நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இந்த இறைவார்த்தையை உரையாடி கொண்ட ஆண்டவரே அதை உன்னிப்பாக கேட்டு அதே போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அஞ்சி நடக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நினைவு நூலில் ஆண்டவரே எங்களுடைய பெயர்களை நீர் எழுதுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய உரிமை சொத்தாக காணப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும். ஏனால் நீர் எங்களை தனிப்பெரும் சொத்தாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள். யாருக்கும் கிடைக்காத மாபெரும் வாய்ப்பு ஆண்டவர் எங்களை இல்லம் தேடி ஆண்டவர் எங்களுக்கு கிடைக்க செய்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். ஆம் தகப்பனே, எப்படி ஆண்டவரை தகப்பன் தன் மகன் மீது கருணை காட்டுகிறாரோ அதே போலப்பா நீர் எங்களை மீது கருணை காட்டுகிற தேவனாக இருக்கிறீர் ரஜினி. உலக தகப்பன்களுக்கே ஆண்டவரே அவ்வளவு ஆசை இருக்கும் பொழுது உன்னத தகப்பனாகிய நீர் ஆண்டவரே எங்கள் மீது எவ்வளவு அருமையான பாசம் வைத்திருப்பீர் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நேர்மையாளர்களுக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்வீர்கள் என்ற இந்த இறைவார்த்தை வழியாகப்பா நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஊழியம் செய்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அதற்கான ரெட்டித்தனை பலனப்பா எங்களுக்கு விண்ணுலக கைமாறில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ரஜினி. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே இந்த இறைவார்த்தை வழியாக எங்களோடு நீர் பேசி ஆண்டவரே உமக்கு நாங்கள் பயந்து என்றைக்கும் காலையிலும் மாலையிலும் இந்த இறை வார்த்தையை கேட்டு உமக்கு நாங்கள் தனிப்பெரும் சொத்து பிள்ளைகளாக நாங்கள் என்றும் காணப்பட இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை அக்னி ஸ்தம்பத்தின் வழியாக வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை இந்த பிள்ளைகளின் அப்பா ஏழை பிள்ளைகளின் தாழ்மையான மன்றாட்டை உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவன் உள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை வாசித்து விட்டு நான் வாசிக்கிறேன். நீங்கள் அனைவரும் பக்தியோடு கேட்பீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? இவற்றையெல்லாம் சொல்லி ஆமென். இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்கள் ஆன பிறகு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. ஆமென். 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 ஆமன் வாழ்ந்தவர்களே, 12 சீடர்கள் இருக்கிறாங்க. அதில் 3 பேரை தான் முக்கியமாக செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. கெத்செமனி தோட்டத்தில் அந்த 3 பேர் தான். இங்கே அவருடைய மாட்சி அவருடைய முகத்தோற்றத்தை பார்க்கறதுக்கு அந்த 3 பேர் தான். யார் அந்த 3 பேர்? அல்லேலூயா. நம்முடைய கேள்வி. பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக மலை மேல் இறைவனிடம் வேண்டுவதற்காக யார் அந்த 3 பேர்? இன்றைக்கு குழுவில் ஆண்டவர் கேட்கிறார். நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நான் ஆண்டவரே. 12 பேர் தேர்ந்தெடுத்தார். யாரு? ஆண்டவர் சமூகத்தில்
அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவருடைய முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னிற்று. இந்த தேவ பிரசன்னத்திலே நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிரகாசமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு செகண்ட் நீங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசமாய் இருக்கும். ஆமென், ஆமென். ஆமென். உங்கள் கண்களில் முகங்களில் ஒரு தெளிவு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நோயாளிகளாக இருந்தாலும் சரி, படுக்கையில் இருந்தாலும் சரி, ஐசியூவில் இருந்தாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக, செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். இறைவனிடம் வேண்டுவதற்காக அவர்கள் ஒன்றா இயேசுவோடு சேர்ந்திருந்தாங்க. இயேசுவை விட்டுட்டு தனியாக அவங்களால ஜெபிக்க முடியாது. ஆமென். ஆமென். அவர் வேண்டுறாரு, அவருடைய முகம் பிரகாசமாய், அதை பார்த்து இவருடைய முகமும் பிரகாசமாயுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அங்கே 30ஆம் வசனத்தில் மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். 31ஆம் வசனம் வாசிக்கலாம். மாட்சியுடன் தோன்றியவர்கள் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஆனால் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த பொழுது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்று இருவரையும் கண்டார்கள். தூக்க கலக்கம். எப்ப பாரு பேதருக்கு தூக்க கலக்கம் தான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அதே தூக்க கலக்கத்தோடு இருக்கிறோம். ஐயோ நேரம் ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ நேரம் பண்ணிட்டாரா, அரை மணி நேரம் இழுத்துட்டாரு. அவர் இழுத்துட்டு போகிற வரைக்கும் நம்ம போய்த்தான் ஆகணும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. மோயிசனை வந்துட்டு கட்டளை கொடுக்கறதுக்கு வாடு மேலே கூப்பிட்றாரு, சீனாய் மலை மேலே. அவர் போயிட்டு உடனே வாங்கிட்டு வருவார் நினச்சாரா? இல்லையே, 40 இரவு 40 பகல் அங்கே உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. அவர் தெரிஞ்சு போகலை, என்ன 40 இரவு 40 பகல் உட்கார வைப்பாருன்னு போகலை. அழைச்சார், போட மேலே வானார். அவர் போனார். 40 இரவு 40 பகலும் அவர் திரும்பி வரும்பொழுது முகம் பிரகாசமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். 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 உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய மாட்சியை காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் முக தோற்றம் பிரசன்னம், முகம் மிளிரும் பிரகாசமாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் நோயினால் படுத்து இருக்கிறவர்களையும் இன்னும் வர முடியாமல் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறவர்களையும் இந்த குழுவில் நிற்க முடியாமல் தடுமாறி அங்கங்கே ஓடலான்னு ஓட்ட முடிக்கிறவர்கள் எல்லாரும் ஓடி போனாங்க. சீடர்களெல்லாம் ஓடி போனாங்க. அது மாதிரி நம்ம ஓடாமல் ஊழிய செய்கிற பிள்ளைகளாக அவருடைய வாழ்வு நூலில் நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு, என் பேர் எழுதப்படணும் ஆண்டவரே, இன்றைக்கி எழுதியிருக்க ஆண்டவரே, நேற்று வரைக்கும் எழுதுறேன்னா பரவாயில்ல ஆண்டவரே, நாளைக்கு ஒரு சமூகத்தில் நான் வர வேண்டி நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுவேன்? ஓட பார்க்குறியே, அவரை விட்டுட்டு ஓட பார்க்குறியே, ஓடுறியே. ஆண்டவரே இன்றைக்கி நைட்டு என்னுடைய உசுர் போச்சுன்னா என் பேர் எழுதப்படுமா ஆண்டவரே? இன்றைக்கி எழுதிருங்கப்பா, என் பேரை எழுதிருங்கப்பா, என் பேரை எழுதிருங்கப்பா. இது வரைக்கும் எழுதுறேன்னா பரவாயில்ல, இன்றைக்கி எழுதிருங்கப்பா, இன்றைக்கி என்னோடய அட்டண்டன்ஸ் போட்டிருங்கப்பா. ஒருவேளை நான் நாளைக்கு என்னுடைய உயிர் இல்லைன்னா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? இன்றைக்கி எழுதிருங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.
அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, தாயே நீரே எங்கள் தஞ்சம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, தாயே நீரே எங்கள் தஞ்சம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.